Good morning, praise Lord. Welcome to this video. ரொம்ப நாள் முந்தி எங்கள் திருவண்ணாமலை ஏஜி சர்ச்சுக்கு ஒரு தீர்க்கதரிசி அம்மா வந்திருந்தாங்க. அவங்க இந்த சபையில் பின்மாற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் தான் பின்மாற்றத்தில் இருந்தேன். அதாவது ஸ்லோவாக நான் படிக்கணும் அப்படி உலகத்துக்கு நேராக போயிட்டு இருந்தேன். அது கர்த்தருடைய காரியங்களில் முன் செல்றதை பற்றி எனக்கு தெரியல. அதுமாரி நான் தான் பின்மாறிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை கைவிடலை. ஸோ இந்த பின்மாற்றம் எப்படி எனக்குள்ளே வந்தது, எப்படி அதை கர்த்தர் என்னை உணர்த்தி மாட்டினார் அப்படின்னா ஒன்று என்னுடைய சொந்த அறியாமை அது காரணமாக இருக்குது. ரெண்டாவது எதிரிகள் இருக்கிறாங்க. சாத்தானுடைய பிள்ளைங்க எனக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள், என் மேலே சில ஆவிகளை ஏவி விடுறது, பலவீனப்படுத்தக்கூடிய ஆவிகளை ஏவி விடுறது, அது மாதிரி செய்தாங்க. ஸோ இது மாதிரி 2 விதமாக நான் கஷ்டப்பட்டேன். ஸோ இதை எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, நீ நல்லா தூங்குறம்மா அப்படின்னு அவர் சொன்னார். எசேக்கியேல் புஸ்தகத்தில் அதுமாதிரி வாசனை இருக்குது. சகல கைக்கும் தழுவணைகளையும் தலையணைகளையும் தைக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு இருக்கு. அது நிறைய இருக்குது. சாரம் இல்லாத சாந்தை பூசுகிறவர்களுக்கு ஐயோ. அதுமாரி அதில் என்னுடைய தவறு அவர் அப்படி சுட்டி காட்டார். சகல கைகளுக்கும் தலையணைகளையும் தழுவணைகளையும் தைக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஏன்னா நம்ம அதான் முழு வீச்சில் நம்ம ஜெபிக்காமல் சற்றே தூக்க நிலைமை, தேக்க நிலைமை காணப்பட்டால் அதுமாரி சாத்தான் நம்ம இடம் கொடுக்குறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், ரிபியூக் த டெவில், ஹீ வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு லேடியாக இருக்காததுனால எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. இப்போயும் இருக்குது. பாஸ்ட் நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் எல்லாத்துக்கும் இன்னும் ஃபுல்லாக ஒப்பு கொடுக்கலை. ஆனால் இந்த பாயிண்ட் தூங்கிட்டு இருந்தோம், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அலர்ட்டாக இல்லாமல் தூங்குறோன்னா நம்ம ஸ்லோவாக பின்மாற்றத்தில் நம்ம போயிடுவோம். ஸோ மறுரூப மலையில் கூட கர்த்தர் மோசேயோடையும் எலியாவோடையும் மறுரூபமானாராம். அவர் கூட 3 சீஷர்கள் போயிருக்காங்க. ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே போய் தூங்கிடுறாங்க. அவங்க அவர் மறுரூபமானதை அவங்க பார்க்கலை, அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம தூக்க நிலைமை காணப்பட்டால் நம்ம ஆவிக்குரிய தரிசனத்தில் நமக்கு குருட்டாட்டங்கள் சாத்தான் கொடுப்பான். நிறைய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் தான் சாத்தான். இந்த டிவி வீட்டுக்குள்ளே வந்ததுனால தான் என்னால் ஜெபிக்க முடியல அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அது நம்மளுடைய வில் பவர் தான். அதுக்கு நம்ம ஏதோ ஒன்று அடிக்ட் ஆகாமல் டிவியை விட கர்த்தரை அதிகமாக நம்ம நேசிக்கணும். அதான் அதில் முக்கியமான டிவியே இல்லைன்னா கூட சாத்தான் கிரியை செய்ய முடியும், வேறு விதங்களில் அவன் கிரியை செய்வான். அதுபோல் இந்த கடைசி காலங்களில் நம்ம அதிகமாக ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இதுமாரி பின்மாற்றமான காரியங்கள் நம்ம செய்வோம். அது நம்மளுக்கும் கெடுதல், நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம சபைக்கும் அது கெடுதலாக இருக்கும்.